வணக்கம், நான் டாக்டர் ஜெயந்தி பிரசாத், மகப்பேறு துறை மருத்துவர், மோகன்ஸ் மெடிசிட்டி ஹாஸ்பிட்டல், மதுரை. இன்றைக்கி நம்ம குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருந்தால் என்ன செய்வது அதை போல் பார்க்க போகிறோம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஐயூஜிஆர், இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைல்ட் அண்ட் சிவியர் ஐயூஜிஆர்னு இருக்குது. மைல்டு ஐயூஜிஆர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வாரங்கள் குழந்தை கம்மியாக வளர்ந்துச்சுன்னா அதை மைல்டு ஐயூஜிஆர்னும், சிவியர் ஐயூஜிஆர்னா 4 வாரங்கள் குழந்தைகள் கம்மியாக வளர்ந்துச்சுன்னா, இப்போ 30 வாரம் வளர்ச்சி இருக்க வேண்டியது 26 வாரம் வளர்ச்சி தான் இருக்குது அப்படின்னா அது சிவியர் ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். இதை 2 பிரச்சனைகளாக வரலாம். அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனைனால குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்கலாம், இல்லை குழந்தைக்கே ஒரு சில பிரச்சனைகள்னால கம்மியாக இருக்கலாம். அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு ப்ரெஷர், இரத்த சோகை, டயபெட்டிஸ், அப்புறம் அம்மாவுக்கு வேறு ஏதாவது மல்டிபிள் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைக்கே உரிய பிரச்சனைகள் ஃபீட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ், யூஸ்வலாக இது முதல் 5 வாரத்திலே நம்மளுக்கு தெரிய வந்துடும். ப்ளஸ் குழந்தைக்கு குறைபாடு, வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா, அனாமலிஸ் இருந்துச்சுனாலும் குழந்தைக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்கும். மெட்டர்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபீவர், 4 மாதத்துக்குள்ளே அம்மாவுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சோ, மலேரியா வந்துச்சோ, இல்லைன்னா பெரிய ஏதாவது வைரல் ஃபீவர் வந்தாலும் குழந்தை வளர்ச்சி கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம இப்போ நவீனமாக ஸ்கேன் மூலியமாக கண்டுபிடிச்சலாம். நம்ம ப்ராப்பர் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், நீங்கள் டாக்டர்கிட்ட மாதம் போகும்போது உங்கள் மாதத்துக்குரிய வளர்ச்சி இருக்கா அப்படின்றத அவங்க செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்ம அனாமலி ஸ்கேன் மட்டும் இல்லாமல் க்ரோத் ஸ்கேன் அண்ட் டேர்ம் ஸ்கேன் 3 ஸ்கேன் இருக்கிறத குழந்தை வளர்ச்சி கம்மியாக இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சணும். ஏன் கண்டுபிடிக்கணும்? கரெக்டான நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கலன்னா அம்மாட்ட குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டமே ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இருந்து போக வாய்ப்புள்ளது. ஸோ ஐயூஜிஆரை தவிர்க்கணும் அப்படின்னா ஹெல்தி ப்ரெக்னன்சி கொண்டு அவுட் பண்ணணும். சுகர் இல்லாத, பிபி இல்லாத ப்ரெக்னன்சியை அம்மாவுக்கு நம்ம கொடுக்கணும். குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு முதல் 4 வாரத்தில் அம்மாவுக்கு காய்ச்சல் வராமையும் ஊட்டச்சத்து மிகுந்த குறைபாடு இல்லாத சாப்பாடை அம்மாவுக்கு கொடுத்தும் நம்ம பார்த்துக்கணும்.